ஐயா வணக்கங்க. உங்களோட பேர், அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஊர், நீங்கள் உங்கள் பிரச்சனை என்ன, இது எல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் விவரமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்குங்க. உங்களை மாதிரியே வந்து இந்த வீடியோவை பார்த்து இங்கே வரவங்க, இன்னும் இந்த பிரச்சனை இருக்கவங்களாம் இங்கே வந்து அவங்களும் பயனடை. சாமி வணக்கம். எனக்கு நானும் பழனி போயிட்டு திரும்பி ரிட்டர்னில் வரணுங்க. வரும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகியிருக்கு. அந்த ஆக்சிடெண்ட்டில் எனக்கு முதல்ல ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி செத்தவங்க என் பேரில் காத்தா மாறிட்டாங்க, பிடிச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி நான் நெஞ்சு வலி வந்துச்சு. நான் சஞ்சய் டாக்டர்கிட்ட போனேன். சொல்லுங்களா? சஞ்சய் டாக்டர்கிட்ட போனேன். அவர்கிட்ட ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். 1,00,000 ரூபா எனக்கு செலவு. நல்லாகலை. மீண்டும் பிபிஎன் கார்த்தி டாக்டர்கிட்ட போனேன். ஹார்ட்டுக்காக படித்தவர். அவர்கிட்ட போகும்போது எந்த நோயும் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் அங்கே தங்கி அதில் ஒரு 50,000 1,00,000 ரூபாய் எனக்கு அதில் செலவு பண்ணி அங்கேயும் எனக்கு நல்லாகலை. அவர்னால முடியாமல் அவருக்கு ஒரு டவுட் வந்து நேராக கோயம்புத்தூர் என்னை அனுப்பிச்சி விட்டார். ராமகிருஷ்ணா ஆஸ்பத்திரிக்கு, குப்சாமி ஆஸ்பத்திரிக்கு. குப்சாமி ஆஸ்பத்திரிக்கும் போது அங்கேயும் எனக்கு அந்த டாக்டரும் இந்த டாக்டரும் கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி அவருக்கு ஒரு நோயும் இல்லைங்க, நல்லாத்தே இருக்கார் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அவருக்கு இந்த கணக்கு பல்ல இதை வச்சு கோயம்புத்தூர் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தனுங்க. அங்கேயும் எனக்கு சரியாகலைங்க. திருப்பி வந்து 2-3 மந்திரவாதிகிட்ட நான் மந்திரிச்சனுங்க, அதுவும் சரியாகலைங்க. கழுப்பு கழிக்க சொன்னாங்க. ஒரு 10,000 5,000 செலவு பண்ணி கழுப்பு கழிச்சனுங்க, அதுலேயும் எனக்கு சரியாகலைங்க. மேற்கொண்டு டாக்டருக்கு கையை விரிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரத்தை டைம், அதுக்கு மேலே உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் அதை வச்சு கடைசியில் வந்து இந்த கால் வீக்கத்துக்கு இந்த ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்து மந்திரிச்சிட்டு போயிருக்கேனுங்க. மந்திரிச்சிட்டு போன ஞாபகம் எனக்கு வந்ததுக்கு பின்னாடி இந்த கை காலெல்லாம் எனக்கு வீங்கிருச்சுங்க. ஹார்ட் வேலை செய்யலைங்க, மூச்சு திணறலுங்க. நேராக வந்தேன். தன்னாசியப்பன் கோயிலில் வந்து தருமபுரி தன்னாசியப்பன் கோயில் தேடி வந்தனுங்க. சாமி இருந்தார். சாமிக்கிட்ட அருள்வாக்கு கேட்டேன். அருள்வாக்கில் என்ன சொன்னார்னா, மறுபடியும் நீங்கள் டாக்டர்கிட்டையும் போய் பார்க்கணும்னு சொன்னார். நான் வந்து டாக்டரை பார்க்க மாட்டேன்னு சொன்னேன். ஏன் பார்க்க மாட்டேங்கன்னாரு. நான் ஆஸ்பத்திரியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். கடைசி முடிவு இவர் வந்து தருமபுரி தன்னாசியப்பனை நம்பி வந்திருக்கிறேன். அவர் என்னை காப்பாற்றினா காப்பாற்றிட்டு, காப்பாற்றினா போகட்டும்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். இல்லை நீங்கள் மறுபடியும் ஆஸ்பத்திரி போயிட்டே வரணும்னு சொன்னார் சாமி. இருந்தாலும் நான் உள்ளே இருக்கிற சாமிக்கிட்ட நான் கேட்டு, உள்ளே இருக்கிற சாமி என்ன சொல்கிறாரோ அதை வச்சு நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதே சமயத்தில் உள்ளே இருக்கிற சாமிக்கிட்ட அவர் பேப்பர் எழுதி போட்டு கேட்டார். மீண்டும் என்னைய கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரிக்கிட்ட என்னை போக சொன்னாங்க. கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரி போனேன். போய் எனக்கு ஒரு 2 நாளில் என் உடலில் இருக்கிற காற்றை இங்கேருந்து போகும்போது தன்னாசியப்பக்கிட்ட நான் வந்து கேட்டேன். இந்த மாதிரி நான் போகிறேன் சாமி கோயம்புத்தூருக்கு, நீங்கள் சொல்கிறபடி போகும்போது நீங்கள் கூட வரணும்னு நான் தன்னாசியப்பக்கிட்ட மனசுக்குள்ளே நேர்ந்துட்டு நான் போனேன். சரிங்க. மீண்டும் அவர்கிட்ட கொஞ்சம் விபூதி வாங்கி வச்சுக்கிட்டு நான் அங்கே போனேன். அங்கே போனோடனே எனக்கு அந்த காற்று என் கண்ணுக்கு தட்டுப்பட்டுது. எத்தனையோ தொல்லையை கொடுத்துச்சு. அப்போ டாக்டர்கள்லாம் பயந்துட்டாங்க, என்னமோ ஏதோன்னு. இருந்தாலும் அந்த விபூதி எடுத்து இவர் வந்து இவர்கிட்ட விபூதி வாங்கி போட்டதுக்கு பின்னாடி, கோயம்புத்தூர் போனதுக்கு பின்னாடி 2 காத்தையும் அவரை பிடிச்சிட்டார். அங்கே விபூதி போட்டது தருமபுரி தன்னாசியப்பனை நான் கூப்பிட்டேன். அவர் அங்கே வந்து எனக்கு நேச்சரை இது காட்டினார். காட்டி 2ஐயும் பிடிச்சி என்னை நல்லது பண்ணி விட்டார். திருப்பி தருமபுரி தன்னாசியப்பன் கோயிலுக்கு வந்தேன். எப்படிப்பா இருக்குதுன்னாரு. நல்லா இருக்குன்னு சொன்னேன். 1.5 வருஷத்துக்கு என்கிட்ட வரணும் அப்படின்னாரு. 1.5 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு. நான் நல்லா இருக்கிறேன், எந்த நோய் எனக்கு இல்லை, சரியா இருக்கிறேன். இருக்குதுங்க. எத்தனையோ பேரு தகுதாய்ப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சரிங்க. அவங்களுக்கு நல்லதாகி போயிட்டு இருக்காங்க. அவங்க மனசார இங்க வர்றவங்க பூராமே வந்து நல்ல முறையா ஆகிருச்சுங்க. இங்க வரங்காடுத்து தர்மபுரி ஐயா என்னை காப்பாத்தி விட்டாரு, நல்லா இருக்கிறேன்னு அவரு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு நல்லா அடைஞ்சு சரியாகி போனவங்க வழியா தான் உங்களுக்கு கேள்விப்பட்டு இங்கே முதல்ல வந்திருக்கீங்க. சரிங்க. இதே போல வந்து இப்ப வர்றவங்களும் அதே போல நல்லாகி சந்தோஷமா போறாங்க. சரிங்க. வர்றவங்க புண்ணு புடியோட டாக்டர் கிட்ட
வந்து அங்கே பார்த்து இங்கே பார்த்து கடைசியில் தர்மபுரி ஐயங்கிட்ட வந்த உடனே இங்கே நல்லது பண்ணி விட்டுறாரு. சரிங்க. முன்னாடி சந்தோஷமா போறாங்க. இல்லைனாக்க டாக்டர்கிட்ட போகும்போது கால் எடுக்கணும், விரல் எடுக்கணும், அப்படி இப்படின்ட்டு வராங்க. இங்கே வந்த உடனே எதுவுமே எடுக்க வேண்டியதில்லை, நல்லதாகி போறாங்க. சரிங்க. இதே நடைமுறையில் இன்னைக்கு வரைக்கும் இருக்குதுங்க. சரிங்க. இதை விட ஒரு அதிசயமுங்க, சென்னையில இருந்து ஒரு பொண்ணு, சென்னையில இல்லாத ஆஸ்பத்திரிங்களா, சென்னையில இல்லாத ஆஸ்பத்திரி காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க. சரிங்க. அந்த பொண்ணுக்கு உடல் இருந்து உச்சியிலிருந்து உள்ளாங்கால் வரைக்கும் இதுக்கு பூரா சொதன்னு பொண்ணுங்க. சரிங்க. இந்த பொண்ணு சென்னையில எல்லாம் பார்த்து நல்லாகாம, சரிங்க, சென்னையில இருந்து கோயம்புத்தூர்ல அவங்க ரிலேஷனுக்கு போன் பண்ணி கேட்டு, அவங்க ரிலேஷன் உடனே புறப்பட்டு நீங்க கோயம்புத்தூருக்கு வா, நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி திருப்பி அவங்க இங்க வர்றாங்க கோயம்புத்தூருக்கு. கோயம்புத்தூர்ல இருந்து அவங்க கார் எடுத்துட்டு இங்க வர்றாங்க. நான் அப்ப நோயோட இருக்கிறேனுங்க, வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த பொண்ணை பார்த்தாங்க. பொண்ணை பார்த்தோன்னா பூரா உச்சியில இருந்து உள்ளாங்க வர வரைக்கும் பொண்ணுங்க. ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. மறாவது வாரத்துல நல்லாகி நான் சென்னை போறேன் சாமி, எனக்கு எப்ப சௌகரியமா அப்ப நான் வந்து சாமி கும்பிட்டுக்கிறேன், எனக்கு நல்லது பண்ணி விட்டது இதே போதுங்க அப்படின்ட்டு காலேஜ் படிக்கிற பொண்ணு நல்லதாகி போச்சுங்க. இதெல்லாம் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. ரொம்ப நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க. உங்களை மாதிரியே எல்லாரும் வந்து இங்க நன்மை அடைஞ்சிட்டு போட்டுங்க. ரொம்ப நன்றி. இது மட்டுமல்ல, எத்தனையோ வர்றாங்க, எத்தனையோ பேர் அப்படியே கண் கலங்கி அழுதுட்டு வருவாங்க. சரிங்க. நல்லாகி சந்தோஷமா சிரிச்சுட்டு போவாங்க. இந்த 2 வருஷத்துக்குள்ள நான் அத்தனை நிகழ்ச்சிகளை நான் பார்த்துட்டு இருக்கிறேங்க. சரிங்க. செய்த ஒவ்வொரு காரியங்களும் புரியுதுங்க, புரியுது. தர்மபுரி ஐயா ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு இதுகளையும் கேட்கறது. அது மட்டும் இல்லைங்க, குடும்ப பிரச்சனைகள் எத்தனை பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாரு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாரு. பொண்ணு தொடர்பராக பொண்ணு கிடைக்கல, இவர்கிட்ட வந்தாக்க ஏதோ ஒன்னா அமைஞ்சிருது, முடிச்சுக்கிறாங்க, சந்தோஷமா இருக்காங்க. புரியுதுங்க, புரியுது. பெண்களுக்கு திருமணம் ஆகலையா, ஆகலையா, உடனே இங்க வந்தா திருமணம் ஆகிருது. பையனுங்களுக்கு திருமணம் ஆகலை, இங்க வந்த உடனே பையனுங்களுக்கு திருமணம் ஆகுதுங்க. சரிங்க. விவசாயத்துல விளையல அப்படின்னு சொல்லிட்டு விவசாயத்துக்கு வராங்க. அவங்க வந்து இங்க வந்துட்டு போனாக்கா அவங்க நல்லா விளையுதுங்க. அவங்க வந்து ஏதோ ஒன்று செய்யறாங்க இந்த சாமிக்கு. இப்படி ஒவ்வொரு காரியங்களும், மாடு கண்ணு பால் கறக்கலையா, உடனே இங்க வராங்க, ஏதோ ஒன்று செஞ்சு கொடுக்குறாரு. ஊதியை போட்டா போதும், பால் கறக்குதுங்க நல்லா. ஒரு பூமி விற்கலையா, இங்க வந்தாங்கன்னா பூமி நல்ல விலைக்கு விற்கிதுங்க. இப்படியெல்லாம் ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு சாதனைகளும் இவர் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காருங்க. புரியுதுங்க. ரொம்ப நன்றிங்க. உங்களோட பதிவு கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு உபயோகமாக இருக்கும். ரொம்ப நன்றி.